மகாலட்சுமி அருளை பெற சில எளிய வழிபாடுகளை செய்தாலே போதும். அதிலும் ஏகாதச நாளில் செய்யப்படும் வழிபாடுகள் மகாலட்சுமியின் அருளை பரிபூர்ணமாக பெற்றுத்தரும். ஏகாதச நாளில் பெருமாளை வேண்டி விரதம் இருந்து வழிபடுவதுடன் வேறு என்ன செய்தால் மகாலட்சுமியின் அருளை பெற முடியும் என்பதை வாங்க தெரிஞ்சுக்கலாம். ஏகாதசி என்பது பெருமாளுடைய அருளை பெறுவதற்காக கடைபிடிக்கப்படும் ஒரு அற்புதமான விரதமாகும். ஆனால் இந்த நாளில் பெருமாளை வழிபடுவதுடன் அவருடன் சேர்ந்து செல்வத்திற்கு அதிபதியான மகாலட்சுமியை வழிபடுவது மிக மிக அவசியமாகும். காரணம், பெருமாளின் அருள் நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால் அதற்கு முதலில் பெருமாளின் திருமார்பில் நீங்காமல் நித்திய வாசம் செய்யும் மகாலட்சுமி தாயாரின் அருளை பெற வேண்டும். பெருமாள் தன்னை வணங்க வரும் பக்தர்களிடம் பாவம் புண்ணியங்களை ஆராய்ந்து அவர்களின் பக்தி நம்பிக்கை ஆகியவற்றிற்கு ஏற்ற அருள் தருவார். ஆனால் மகாலட்சுமி தாய் உள்ளம் கொண்டவர். தனது பிள்ளையின் மனம் ஆடுவதை பொறுக்க முடியாமல் உடனடியாக அருளை வழங்கும்படி பெருமாளிடம் பக்தர்களுக்காக பேசக்கூடியவர். அதனால் பெருமாளுக்குரிய ஏகாதச நாளில் மகாலட்சுமி தாயாரை மனதார எளிய முறையில் வேண்டினால் மகாலட்சுமியின் அருளும் பெருமாளின் அருளும் சேர்ந்து கிடைக்கும். ஏகாதசி அன்று குளிக்கும் போது தண்ணீரில் 2 துளசி இலைகளை போட்டு அந்த தண்ணீரை எடுத்து தலையில் ஊற்றும் போது கோவிந்தா கோவிந்தா என்ற நாமத்தை கூறியபடி ஊற்ற வேண்டும். இப்படி செய்வதால் நம்மை பிடித்த பீடை விளங்கும், லக்ஷ்மி தேவியின் அருள் கிடைக்கும். இதனால் நம்முடைய வீட்டிலும் வாழ்விலும் லக்ஷ்மி நிலைச்சு இருக்கும். அதே போல ஏகாதசி விரதம் இருந்தாலும் முழு உபவாசமாக விரதம் இருக்க முடியவில்லை என்றாலும் ஏகாதச நாளில் பெருமாளை போற்றும் விஷ்ணு சகஸ்வராமும் விஷ்ணு காயத்ரி ஆகிய மந்திரங்களை பாராயணம் செய்ய வேண்டும். இது மகாலட்சுமியின் மனதை மகிழ செய்யும். இப்படி செய்வதால் செல்வமும் அமைதி நல்ல ஆரோக்கியம் மகாலட்சுமி தாயார் அள்ளி கொடுப்பாள். இது தவிர ஏகாதச நாளில் வீட்டில் பூஜை அறையில் ஒரு தாம்பலத்தில் துளசி இலைகளை பரப்பி வைத்து அதன் மத்தியில் அகல் விளக்கை நெய் ஊற்றி தீபமேற்றி வைத்து ஓம் நமோ நாராயணா நமோ என்ற மந்திரத்தை 108 முறை சொல்லி வழிபடலாம். துளசி இலைகள் கிடைக்காவிட்டால் வாசனை மிகுந்த மலர்களை பரப்பி வைத்து அதன் மீது தீபமேற்றலாம். வீட்டில் துளசி மாடம் இருந்தால் ஏகாதச நாளில் அதற்கு முன் சிறிய அகல் விளக்கை ஏற்றி தீபமேற்றி வைத்து 3 முறை வலம் வந்து வழிபடவும். மகாலட்சுமி மனதை குளிர செய்ய வேண்டும் என்றால் வில்வம் மரத்தின் முன் தீபமேற்றி பூஜை செய்து வழிபடுவதுடன் மகாலட்சுமியின் அருளை பெற முடியும். இந்த மாதிரியான சுவாரஸ்யமான இன்ட்ரெஸ்டிங்கான ஆன்மீக தகவல்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம வரம் நல்வரவு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.